செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட நேரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் மிகுதியான நன்மை அப்படின்வாங்க. மனசாலியான முருகனை நினச்சிக்கணும். காலை 9லேருந்து 10:30 மணி வரைக்கும் வரும். எப்போவுமே செவ்வாய்க்கிழமை யமகண்டம் என்றால் முருகனை வழிபட வேண்டிய ஒரு மிக உகந்த நேரம். செவ்வாய் கேது, செவ்வாய் ராகு போன்ற பாதிப்புகள் இருப்பவர்கள் அனைவரும் யமகண்ட நேரத்தில் முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி வர துவங்கிவிடும். இந்த செவ்வாய்க்கிழமை மிஸ் பண்ணால் அடுத்த செவ்வாய்க்கிழமை அந்த நேரத்தை குறித்து வச்சு ப்ரே பண்ணிக்கோங்க. மீண்டும் வருவோம். செவ்வாய்க்கிழமை தசமி திதி ஓடிட்டுருக்கு. தசமி திதி நித்யா தேவதையான நித்யா தேவி அருள் புரிய வேண்டும். நமது க்ஷிப்ர கணபதியும் அருள் புரியணும். க்ஷிப்ர கணபதினா என்ன? குவிக் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு ஆங்கிலத்திலே. வேகமாக, அந்த வேகமான ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும், வாழ்க்கையிலே விவேகத்துடன் செயல்பட வேண்டும் என்றெல்லாம் சொன்னால் க்ஷிப்ர கணபதியின் அருள் நமக்கு கட்டாயம் தேவை. எனவே அந்த வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையை பெறக்கூடிய ஒரு நன்னாளாகவும் இது இருக்கிறது. இன்று உத்தரபத்ரபாதா என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் சனீஸ்வரரின் ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு நட்சத்திரம். கட்டிலின் 2 கால்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். சரி, இந்த நன்னாளிலே சந்திரனை லக்னமாக கொண்டு கணக்கிடும் ஒரு முறையை பற்றி பேசுவோம். சந்திரனை லக்னமாக வச்சுக்கிறதா? சூரியன் என்று சொல்லக்கூடியது நமது ஆத்மாவை குறிக்கிறது. சந்திரன் என்பது நமது மனதை குறிக்கிறது. லக்னம் என்பது வாழ்க்கையின் இலக்கை குறிக்கிறது. அப்பொழுது இந்த சந்திரனை லக்னமாக வைத்து கொண்டால், உதாரணமாக சொல்கிறேனே, ஒருவர் சந்திரனுக்கு 12ஆம் வீட்டில் கிளாக் வைஸில் இருக்கக்கூடிய கிரகம் என்பது அவருக்கு, அதாவது சந்திரனுக்கு நேர் பின்னாடி இருக்கக்கூடிய கிரகம் என்பது அவருக்கு இல்லத்தில் இருந்து எந்த விதமான உதவிகளை குறிக்கும் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லும். உதாரணமாக சந்திரனுக்கு பின்னாடி சுக்கிரனோ புதனோ இருந்துட்டா ஃபினான்ஷியலாக ஏதான அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு சப்போர்ட் இருக்கலாம். சந்திரனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கிரகம் என்பது 2ஆம் வீட்டிலே ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நட்பு வட்டம், வெளி உலகம் அவருக்கு எந்த விதத்திலே உதவியை தரும் என்று சொல்லக்கூடியது. சந்திரனுக்கு 3இல் இருக்கக்கூடிய கிரகம் அவருக்கு எதில் ஒரு மன அமைதி கிடைக்கும் என்பதை சொல்லக்கூடியது. சந்திரனுக்கு 4இல் இருக்கக்கூடிய கிரகம் என்பது அவர் இதயத்தின் ஆரோக்கியத்தை பற்றியும் சொல்லும், அவரது தாயை பற்றியும் சில கருத்துக்களை சொல்ல துவங்கும். சந்திரனுக்கு 4இல் இருப்பது. சந்திரனுக்கு 5இல் இருப்பது நீங்கள் உலகத்திற்கு எதை லெகசியாக விட்டுட்டு போவீங்க. லெகசினா உங்களுக்கு பிறகு உலகம் உங்களை பற்றி என்ன பேசப் போகிறது என்பதை சொல்லும். உங்களுக்கு நீங்கள் எதை லெகசியாக விட்டுட்டு போகிறீங்கன்னு நீங்கள் கருதுறீங்க அப்படின்றத சொல்லக்கூடியது சந்திரனுக்கு 5இல் இருக்கக்கூடிய கிரகம். சந்திரனுக்கு 6இல் இருக்கக்கூடிய கிரகம் எதிரிகளை நீங்கள் கையாண்டால் உங்கள் மனப்பக்குவம் எந்த அளவு இருக்கும் என்பது சொல்லக்கூடியது. சந்திரனுக்கு 6இல் ரொம்ப ஒரு கடுமையான கிரகங்கள் இருந்தால் எதிரிகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. சந்திரனுக்கு 6இல் மென்மையான கிரகங்கள் இருந்தால் எதிரியை ஹேண்டில் செய்துவிட்டு அதற்காக சில சமயம் மனமும் வருந்துவார்கள். அச்சச்சோ கடுமையாக நடந்துட்டோமோ அப்படின்னு. சந்திரனுக்கு 7இல் உள்ள கிரகம் எதில் உங்களுக்கு ஒரு பற்று இருக்கிறது என்பதை சொல்லலாம். அப்சஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? சிலருக்கு கல்வி மேலே ஒரு பற்றுதல் இருக்கும், சிலருக்கு புகழ் மேலே இருக்கும், பணத்து மேலே இருக்கும், உறவுகள் மேலே இருக்கும். அது 7ஆம் இடம் சொல்கிறது. சந்திரனுக்கு 8ஆம் இடம் என்பது நீங்கள் மனதிலே காப்பாற்றக்கூடிய ரகசியங்களை பற்றி சொல்லக்கூடியது. சந்திரனுக்கு 8இல் இருக்கக்கூடிய கிரகம் என்பது உங்கள் அந்த வீடு. கிரகம் இல்லைன்னா அந்த வீடு. சந்திரனுக்கு 9இல் இருக்கக்கூடியது உங்களை நீங்கள் எங்கே இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, எங்கே ஒரு பய உணர்வோடு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத குறிக்கும். எனவே தான் அந்த இன்செக்யூரிட்டியை செக்யூரிட்டியாக மாற்றுவதற்கு குரு அல்லது தந்தையின் அருள் தேவைப்படுகிறது. சந்திரனுக்கு 9இல். சந்திரனுக்கு 10இல் உள்ளது தான் உங்கள் வேலை வாய்ப்பை சொல்லக்கூடியது. உங்களுக்கான வேலை, உங்களுக்கான ப்ரொஃபஷன். முதலில் நமக்கு உணவை தந்தது யார்? தாய். நம்ம சஸ்டெனன்ஸ் என்ன? இந்த பூமி. இதெல்லாம் சந்திரனுடைய நீர். இதற்கு 10ஆம் இடம்தான் நமக்கான சஸ்டெனன்ஸை சொல்லும். சந்திரனுக்கு 11ஆம் இடம்தான் நமது ஃபுல்ஃபில்மெண்ட்டை, நம்ம எங்கே அச்சீவ் பண்ணிட்டோன்னு கருதுகிறோம் அப்படின்றத சொல்லும். இது ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை. இது பற்றி பின்னாடி பேசுவோம். அப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சந்திரனிலிருந்து பார்த்தால்தான் நம் மனம் எவ்வாறு உணரும் என்பதை உணர்ந்து கொள்ளணும். இதே சந்திரன், உங்கள் சந்திரன் மேஷத்தில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம்.
அப்போது சந்திரன் மேஷத்தில் இருந்தார். அதிலிருந்து நேர் 9வது வீடு எது? நமது குருவின் வீடான தனுசு வந்துடும். அப்போது உங்களுக்கு உடனே ஒரு பயன் தர வேண்டும், பலன் தர வேண்டும் என்று நீங்கள் கருத துவங்கினால் ஓம் குரவே நமக, ஓம் குரவே நமக, ஓம் குரவே நமக என்று குருவின் பெயரை சொல்லிக்கொள்ளலாம். இதே ரிஷபமாக இருக்கிறது. ரிஷபத்திலிருந்து 9ஆம் வீடு என்ன? சனீஸ்வரரின் வீடு. சனீஸ்வரரின் வீட்டிற்கு நாராயணன் மந்திரம் உடனே பலன் தரும். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இதே மிதுனமாக இருக்கிறது. அதற்கும் என்னாகும்? மீண்டும் நமக்கு சனீஸ்வரருடைய வீடான கும்பம் தான் வரும். நாராயண மந்திரம் தான். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. இதே கடகம். கடகத்தில் உச்சம் பெறும் கிரகம் இது. 9ஆம் வீட்டுக்குரியவன் அங்கே உச்சம் பெற்று விடுகிறான். ஓம் குரவே நமக, ஓம் குரவே நமக, ஓம் குரவே நமக. இதே சிம்மத்திற்கு. சிம்மம் செவ்வாயின் வீட்டிலே உச்சம் பெறும். 2 நெருப்பு கிரகம், நட்பு கிரகம் வேறு, செவ்வாயும் சூரியனும். அப்போ சிம்மத்திலே சூரியன் இருந்துவிட்டால் ஓம் குமாராய நமக, ஓம் குமாராய நமக. ஏன் குமாரன் என்றால் முருகனுக்கு குமரன் என்ற ஒரு பெயர் உண்டு. குமரன் என்று சொன்னால் அந்த பெயர் குழந்தையை குறிக்கிறதுனால குருவின் தத்துவத்தையும் குறிக்கும். அப்பொழுது முருகனை குமரனாக வழிபட்டால் பெரும் நன்மைகள் ஏற்படும். மீண்டும் வருகிறோம். இங்கே நமது கன்னியா ராசி. கன்னியா ராசியில் சந்திரன் இருந்தால் உடனே மகாலட்சுமி வழிபாடு. ஓம் ஸ்ரீலக்ஷ்மியை நமக, ஓம் ஸ்ரீலக்ஷ்மியை நமக. அந்த லக்ஷ்மியின் நாமம்தான் காப்பாற்றப் போகிறது. மீண்டும் வருகிறோம். இங்கே வந்ததும் நமக்கு இவர் தெரிவார். எங்கன்னா நம்ம துலாம் ராசியில் இருப்பார். இங்கே துலாம் ராசியில் இருக்கும்போது நாம் நாராயணனை லக்ஷ்மி நாராயணனாக வழிபட்டு விட வேண்டும். காரணம், நமக்கு லக்ஷ்மீகரம் தேவை. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக என்றும் சொல்லலாம். இதே மீண்டும் வருகிறோம். அங்கே நாராயணன் ஓம் நமோ நாராயணாய நமக என்று முன்பு சொன்னேன். எப்பொழுது சனீஸ்வரரின் வீட்டின் தன்மையை குறிக்க. இங்கே லக்ஷ்மி நாராயணா என்று சேர்த்து சொல்ல சொன்னேன். அப்போது மீண்டும் வருகிறோம். இங்கே விருட்சகம். விருட்சகத்துக்கு ஓம் கௌரியை நமக என்று சொல்ல வேண்டும் என்பார்கள். ஏனென்றால் கடகராசியிலே செல்லும் சந்திரன் நீச்சம் அடையும். விருட்சகத்திலே சந்திரன் நீச்சம் அடையும். எனவே பராசக்தியின் அருள் தேவை. 9ஆம் இடம் கடகம். ஓம் கௌரியை நமக. மீண்டும் வருகிறோம். நமது இந்த ராசி தனுர் ராசி. இப்பொழுது சதாசிவனை வணங்க வேண்டும். ஓம் நம சிவாய. சிம்மத்துக்குரியவன் அரசன், சர்வலோகத்துக்கும் அதிபதி. ஓம் நம சிவாய என்று. மகரத்துக்கு வருகிறோம். மகரத்துக்கு வரும்பொழுது மீண்டும் லக்ஷ்மி நாராயணன். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக என்று வேண்டுகிறோம். இதே கும்பத்துக்கு வருகிறோம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியை நமக. மீண்டும் நாம் இப்பொழுது மீனத்திற்கு வருகிறோம். மீனத்திற்கு வரும்போது ஓம் குமாராய நமக முருகப்பெருமானை அழைத்து விடுகிறோம். இந்த மந்திரங்கள் எவ்வாறு எடுத்ததுன்னா, அச்சுதானந்தர் என்று ஒரு 800 வருடங்கள் முன்னால் ஒரிசாவிலே வாழ்ந்த ஒரு பெரும் ஞானி. அவர் இந்த மந்திரங்களை இந்தந்த ராசியினர் சொல்ல துவங்கினால் வாழ்க்கையிலே பெரும் நலன்கள் ஏற்படும் என்று எழுதி வைத்துள்ளார். இந்த அச்சுதானந்த பத்ததி அப்படின்னு இருக்குது. அச்சுதானந்த போத்தி அப்படின்னெல்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா, நம்ம ஓலைச்சுவடிகள்லாம் எழுதுவோம் இல்லையா, அதை போல கலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரிசாவிலே வருங்காலத்திலே உலகத்திலே என்னென்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார். பவிஷ்ய மல்லிகா அப்படின்னெல்லாம் ஒரு நூல் இருக்குது. இதை பற்றி கூகுள் செய்து பாருங்கள். மீண்டும் மாலை அந்த அச்சுதானந்தர் அருளிய முறைகளை பற்றி